அன்பு நேயர்களே, நமக்கு நாம் தாம் ராஜா. ஏனென்றால் அடியேன் எஸ்எஸ்எல்சி படிக்கும்போது ஒரு சிறுகதை எழுதி எனது தோழியரிடம் காட்டினேன். படித்துவிட்டு நன்றாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அதோடு அதை வைத்துவிட்டேன். வீட்டில் காட்ட கூச்சமாக இருந்தது. அதன் தலைப்பு பனித்திரை என்று வேறு வைத்திருந்தேன். இதை எனது தம்பி தங்கைகள் அறிந்து வைத்திருந்தார்கள். திருமணமானவுடன் எனது கணவரிடம் சொல்லிவிட்டார்கள். அவரும் உடனே எப்படியாவது எனக்கு காட்டியாக வேண்டும் என்று சொல்லிவிட்டார். கோபப்பட்டு விடுவாரோ என்று நானும் மிகவும் கூச்சமுடன் எடுத்து காட்டினேன். அவரும் படித்துவிட்டு, என்ன பனித்திரை என்று தலைப்பெல்லாம் வைத்திருக்கிறாய் என்று கிண்டல் செய்தார். அதன் பின்பு 2-3 சிறுகதைகள் எழுதினேன். வாராந்தரிக்கு அனுப்பினால் திரும்பி கூட வரவில்லை. அது அப்பொழுதெல்லாம் ஒரு விளையாட்டாக சொல்வார்கள், கதை எழுதினால் எல்லாமும் திரும்பி வந்த கதைகள் தான் கட்டுக்கட்டாக மேஜையில் இருக்கும் என்று. எனக்கு அது கூட வரவில்லை. என்னடா அப்படியா, நன்றாக இல்லை கதை என்றால் நன்றாகத்தான் இருக்கிறது. பின்பு எனது கணவர் எழுதிய கவிதைகளெல்லாம் தொகுத்து கவிதை தொகுப்பு அவர் வெளியிடும்போது அடியேன் குறுநாவல் ஒன்றை எழுதி அத்துடன் இணைத்து இருவருமாக சேர்ந்து ஒரு புத்தகமாக. மனம் கொஞ்சம் ஆறுதல் அடைந்தது என்று சொல்ல முடியாது, அப்பாடா என்று இருந்தது. ஏனென்றால் நம்முடைய படைப்பு நமக்கு தெரியும் இது பரவாயில்லை என்று. அடுத்தவர் இதை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள் என்று நாம் ஏன் இயங்க வேண்டும்? நம்மிடம் ஓரளவு சரக்கு இருக்குத்தானே. அன்பு நேயர்களே, இதை அறிந்து கொண்டோமே ஆனால் நமக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்காது.